இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் என்று சொன்னால் மண்டபத்திலே நடக்கும், அவ்வாறு நடத்துகின்றார்கள் எதிர்கட்சியினர்கள். இங்கே செயல் வீரர்களை நாங்கள் திடலிலே அமர வைத்து ஒரு மாபெரும் புரட்சியை இங்கே விச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் அவர்கள்ட்ட அமைச்சர் பெருமக்களே, விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமா அவர்கள் உள்ளிட்ட அவர்களை எப்படியாவது இந்த தொகுதியிலே ஒரு வரலாற்று வெற்றியை பெற வைக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை கூட்டணி கட்சியினுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய உங்கள் அத்துணை பேர்கள் மீது வந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, திருமா என்ன செய்தார் என்கிறார்கள். திருமா நாடாளுமன்றத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்கள் அசைக்கப்படும் பொழுது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாய் விழித்தார்கள். சிறுபான்மையுடைய சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள் அங்கே அமல்படுத்தும் பொழுது அதற்கு எதிராய் சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வேண்டாம், அங்கே இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று அங்கே நமக்கு ஆதரவாய் சிஏஏ என்ஆர்சி சட்டத்துக்கு எதிராய் குரல் எழுப்பினார்கள். இன்னும் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக என்னென்ன அங்கே திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பெருமை அங்கே தன்னன் திருமா அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராய் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்துவிட்டு இருக்கிறார்கள். யார் செய்தார்கள்? அதிமுக செய்ததா, பாமக செய்ததா? அவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். மறந்து விடுவோமா? இஸ்லாமியர்கள் யார் எங்கே எப்படி இருந்தாலும் நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்காக அங்கே ஒரு பெண்மணியை அவர்கள் கர்நாடகத்தில் ஹிஜாபுடைய விஷயத்தில் அவர்கள் இலக்கணம் செய்யும் பொழுது அந்த இடத்தை பேசும் பொழுது அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த பெண்மணிக்காக வேண்டிய குரல் கொடுத்து அல்லாஹு அக்பர் என்று முழங்கினாரே, இதை இஸ்லாமியர்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க துடிக்கின்ற பாசிச பாஜக அரசுக்கு எதிராய் சிம்ம குரலாய் மிக பெரும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற குரலாய், உரிமை குரலாய், போராட்ட குரமாய் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலேயும் எழுச்சி தமிழர்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சிதம்பரம் தொகுதியுடைய எம்பியாக அவர் பாராளுமன்றத்திலே அமர வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதி அனைத்து சமுதாய மக்களுக்காக வேண்டி அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். சிதம்பரம் தொகுதியிலே அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும், அவர்களுடைய நிதியை செய்தாலும் செய்யாவிட்டாலும் மக்களுடைய குரலாக, அனைத்து சமுதாய மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் லட்சோப லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் தான் இந்தியா கூட்டணியுடைய இந்த ஆளுமிக்க தலைவர்கள் எல்லாம் நாளை தலை நிமிர்ந்து இங்கே நடமாட முடியும் என்பதை வலியுறுத்தி, எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அறிக்கை என்று கூறி வாக்களிப்போம். இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவுகிறேன். நன்றி.